Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.16 6th sum. Draw the graph of y equal to x squared minus 5x minus 6 and hence solve x squared minus 5x minus 14 equal to 0. First equation என்ன கொடுத்திருக்காங்க? y equal to x squared minus 5x minus 6. அதை எடுத்து எழுதிக்கணும். First x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். x ஓட வேல்யூ என்ன எடுத்துக்குவோம்? -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ xனா நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணும்? x ஸ்கொயர்ட் அப்படின்னும் போது எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். அதாவது -3 into -3, minus to minus plus 3 3s are 9, minus to minus plus 2 2s are 4, 1 1s are 1, 0, 1, 4, 9, 16, 25, 36, 49. Next, x squared find பண்ணியாச்சு. Next 5x. 5x என்னது? 5 into x multiply பண்ணும். அப்போ minus 5x. Minus 5 into x ஓட வேல்யூ multiply பண்ணும். அப்போ minus to minus plus 5 3s are 15. 5 2s are 10. 5 1s are 5. 5 into 0, 0. 0 ஓட எந்த நம்பரை multiply பண்ணா என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ -5 into 1, -5. இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 1 5s are 5. நெக்ஸ்ட் -10, -15, -20, -25, -30, -35. நெக்ஸ்ட் -5x ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் -6. இப்போ -6ன்னும் போது என்ன வரும்? எல்லா பாக்ஸ்லையும் -6 எழுதணும். -6, -6, -6, -6, -6. நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன்? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6. இப்போ ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. -5xோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. -6xோட வேல்யூ -6ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மூணு வேல்யூ நம்ம சப் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ +9 +15 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, அதாவது 2 ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கு, 2 ப்ளஸ் ஆட் பண்ணி மைனஸில் சப் பண்ணணும். அப்போ 15 + 9 என்ன வரும்? 24. 24 - 6 என்ன வரும்? 18. பெரிய நம்பர், அதாவது 24 - 6ன்னும் போது பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். இப்போ +18. இங்கே அதே மாதிரி 10 + 4 என்ன வரும்? 14. 14 - 6 என்ன வரும்? 8. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 0. 1 + 5 6, +6 - 6 கேன்சல் ஆனால் 0ன்னு வந்துடும். இங்கே -6, இங்கே வேல்யூ கரெக்டாக தான் நம்ம எழுதியிருக்கோம். அதாவது -20 - 6 என்ன வரும்? -26. -26ல் +16னா மைனஸ் சப் பண்ணோம்னா என்ன வரும்? -10. நெக்ஸ்ட் இங்கே 25 -25 கேன்சல் ஆகிடும். -6 இங்கே -30 -6 36 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -36 + 36 கேன்சல் ஆகினா வரும் 0ன்னு வரும். இங்கே -35 -6 41 -41 + 49 என்ன வரும்? +8ன்னு வரும். இப்போ நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுறோம். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது பாயிண்ட்ஸ்னாலே எக்ஸோட எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சேர்த்து எழுதினாதான் அது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ். அப்போ எக்ஸ் வேல்யூ இங்கே என்ன இருக்குது, ஒய் வேல்யூ என்ன இருக்குது, இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதுறோம். அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன? -3, 18, -2, 8, -1, 0, 0, -6, 0, -6. Next 1, -10, 1, -10, 2, -12, 3, -12, 4, -10, 5, -6, 6, 0, 7, 8. இப்போ நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6க்கு தான் நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஏன்னா சம்ல சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. ரெண்டுத்தையும் நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 6. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 கொடுத்துருக்காங்க.
XY எது கொடுக்கல, அதனால நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையும் சப் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இருக்கு மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கு ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்கு ப்ளஸ். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், ப்ளஸ் 14 மைனஸ் 6 என்ன வரும் 8. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. அதாவது இந்த டேர்ம் ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆகிடுது. இப்போ மைனஸ் 6 மைனஸ் 14 சாரி ப்ளஸ் 14 பெரிய நம்மளோட சிம்பிள் ப்ளஸ் 14 மைனஸ் 6 என்ன வரும் 8. ஸோ தேர்ஃபோர் y ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், -2 -1 0 1 2 3 4 5 6 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஒய்யோட வேல்யூ நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 8 மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம்லாம் எதுவும் கிடையாது. அதனால் வெறும் நம்பர்ஸ் கான்ஸ்டன்ட் மட்டும்தான். அந்த 8 எல்லா பாக்ஸ்லையும் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதலாம். இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்ன்றது என்னது, பாயிண்ட்ஸ்ன்றது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எழுதினாதான் அது பாயிண்ட்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது -2, 8, ஒய்யோட வேல்யூ 8. திரும்ப என்ன வரும் -1, 8 0, 8 1, 8 next 2, 8 3, 8 4, 8 5, 8 6, 8. ஸோ இதை நான் செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு பிளாட்டிங் பாயிண்ட்ஸையும் இப்போ இந்த ரெண்டு பிளாட்டிங் பாயிண்ட்ஸையும் நான் என்ன பண்ண போகிறேன், கிராஃபில் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கேன். எக்ஸ் இது எக்ஸ் டேஷ், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ், ரெண்டு ஆக்சிஸும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஆரிஜின் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, -3, 18. -3 இங்க இருக்கு, 18 எங்க இருக்கு, 18 இங்க இருக்கு. -3 18 -3, 18. நெக்ஸ்ட் பாயிண்ட் -2, 8. -2 இங்க இருக்கு, 8 இங்க இருக்கு. -2, 8. நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, 0. -1 0. -1, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 0, -6. 0, -6. 0 இங்க இருக்கு, -6 இங்க இருக்கு. 0, -6. 0, -6. Next point 1, -10. Next 2, -12. 2, -12 இங்க வருது. 2, -12. Next point 3, -12. 3, 12 இங்க வருது. 3, -12. Next point 4, -10 இங்க வருது. 4, -10. Next point 5, -6. 5, -6. 5 இங்க இருக்கு, -6 இங்க இருக்கு. 5, -6. Next point 6, 0. 6, 0. இப்போ என்ன வரும், இங்க தான் வரும். 6, 0. Next point 7, 8. இப்போ 7 இங்க இருக்கு, 8 இங்க இருக்கு. 7, 8. இப்போ ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம், எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்றோம். இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம கிராஃப் போட்டாச்சு. இப்போ இந்த கிராஃப் எந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா, y ஈக்குவல் டு இங்கே எழுதிக்கலாம், y ஈக்குவல் டு x² - 5x - 6 அப்படின்ற இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணோம். ஸோ அந்த ஈக்குவேஷனை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு -2, 8. -2 இங்க இருக்கு, 8 இங்க இருக்கு. -2, 8 அதே பாயிண்ட் தான் திரும்பவும் வருது. இதே பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்ல ஏற்கனவே ஃபைண்ட் பண்ண
அதே -2,8 திரும்ப செகண்ட் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ்லேயும் வருது. நெக்ஸ்ட் -1,8 -1,8 இங்கே வருது. நெக்ஸ்ட் 0,8 இங்கே வருது. 0,8. Next point 1,8 1,8. Next 2,8 2,8. Next point 3,8. Next point 3,8. Next point 4,8. அப்படியே வரிசையில் ஆர்டரா வருது. 5,8. Next 6,8. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம நோட் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைனை கொடுக்குது. ஸ்ட்ரைட் லைனில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேரபோலால எங்கே இன்டர்செக்ட் ஆனிச்சோ அங்கேருந்து ஒரு கரஸ்பாண்டிங் லைன் நம்ம வரைஞ்சோம்னா அது எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்ல கட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அது -2ல கட் ஆகுது. அதே மாதிரி இந்த பாயிண்ட், இந்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து 6,8 வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்னா அந்த பாயிண்ட் வந்து எங்கே கட் ஆகுது அப்படின்னா அந்த பேரபோலால அங்கே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து கரஸ்பாண்டிங்காக எங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது அப்படின்னா 7ல் கட் பண்ணிது. 7ல் எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணுது. அப்போ ரெண்டு பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா -2,7 -2,7. ஸோ சொல்யூஷன் அப்போ என்ன எழுதலாம்? ஸோ சொல்யூஷன் என்ன பாயிண்ட்ல டச் ஆகுது? -2,7 -2,7ன்ற பாயிண்ட்ல டச் ஆகுது. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.